வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம யோக மற்றும் சித்தர் மரபுகள் நம்ம மூச்சை பத்தி சொல்லியிருக்கிற ரொம்ப ஆழமான பழமையான ஞானத்தை பத்தி அலச போறோம். மூச்சு விடுறதுங்கிறது சும்மா உயிர் வாழத்துக்கான ஒரு சாதாரண செயல் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் நம்ம கர்மா, நாம உணர்ற காலம், இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசிய தொடர்பு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. மூச்சு விடுறதுங்கிறது வெறும் ஒரு உயிரியல் சம்பந்தப்பட்ட செயல்தானா? அதாவது ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேத்துற ஒரு மெக்கானிக்கலான வேலைன்னு மட்டும்தான் நீங்க இதை பாக்குறீங்களா? நவீன அறிவியல் இதை அப்படிதான் சொல்லுது. ஆனா நம்ம பண்டைய மரபுகள் இந்த மூச்சை ஒரு மறைப்பாலம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட உள் உணர்வுகளையும் இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் இயக்கத்தையும் இணைக்கிற ஒரு ரகசிய பாலம் அது. உடலுக்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பு. மூச்சு, மனம் மற்றும் கர்மா, இவை மூன்றும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவை. தந்திர சித்தர் மரபுகள் என்ன சொல்லுதுன்னா, மூச்சுங்கிறது உடல்ல நடக்கிற வெறும் காற்றோட்டம் கிடையாதுங்க. அது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வுக்கும் வெளியில இருக்கிற புற யதார்த்தத்துக்கும் இடையேயான ஒரு அடிப்படை இணைப்பு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம உணர்ச்சிகள் எப்படி நேரடியாக நம்ம மூச்சு பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உச்சக்கட்ட கோவத்திலயோ அல்லது பயத்திலயோ இருக்கும்போது என்ன நடக்கும்? உங்க மூச்சு ரொம்ப வேகமா மேலோட்டமா அப்படியே சுருங்கி இருக்கிறத எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். அதே சமயம் நீங்க ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது உங்க மூச்சு ரொம்ப மென்மையா ஆழமா சீரா இருக்கும். இது ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரிங்க. உங்க மனம் மாறினா மூச்சு மாறுது, அதே போல உங்க மூச்சோட தாளம் மாறினா உங்க மனசும் தானா மாறுது. இப்போ கர்மா அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். கர்மான்னா உடனே நாம செய்யறது நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு வெளிப்படையா சொல்ற அர்த்தம் மட்டும் கிடையாது. கர்மா அப்படிங்கிறது நம்ம மனசுல ஏற்படுற தொடர்ச்சியான ஓயாத அகப்பதிவுகளின் இயக்கம். அந்த மனப்பதிவுகளோட அலைச்சல் தான் நேரடியாக உங்க மூச்சோட தாழத்துல பிரதிபலிக்குது. சொல்லப்போனா உங்க மூச்சோட ஏற்ற இறக்கங்கள் உங்க கர்மாவோட நேரடி சாட்சி அப்படின்னே சொல்லலாம். உடலின் உள்கடிகாரம் நம்ம மூச்சுகளின் எண்ணிக்கை. இப்போ மூச்சுக்கும் நேரத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை பார்ப்போம். இது உங்களோட உடலோட உள்கடிகாரம். பண்டைய யோகிகள்லாம் மனிதனோட ஆயுட்காலத்தை அவன் வாழ்ற வருஷங்களை வச்சு கணக்கிடவே இல்ல தெரியுமா? மாறாக அவன் தன் வாழ்நாள்ல எத்தனை மூச்சுகளை எந்த தரத்துல உள்ளிழுக்கிறான் அப்படிங்கறத வச்சுதான் அளவிட்டாங்க. இது நிஜமாவே ஒரு அற்புதமான கணக்கு. உங்க மனம் வேகமா இயங்குனா உங்க உள்கடிகாரத்தோட நேரமும் ரொம்ப வேகமா ஓடும். நீங்க பதற்றமா இருக்கும்போது மூச்சு வேகமாகுது இல்லையா? அதுவே உங்க மனம் ரொம்ப மெதுவா அமைதியா இயங்குனா அங்க காலமே இல்லாத ஒரு காலமற்ற தன்மை உருவாயிடும். உங்க எண்ணங்களோட வேகம்தான் உங்க மூச்சோட வேகம். அதுவே நீங்க உங்களுக்குள்ள அனுபவிக்கிற காலத்தோட வேகம். உங்க சொந்த வாழ்க்கையே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்க ரொம்ப கவலையிலயோ அல்லது வலியிலயோ இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் பல மணி நேரம் மாதிரி ரொம்ப ரொம்ப மெதுவா நகர்றதா தோணும் இல்லையா? அதுவே உங்களுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது மணிக்கணக்கான நேரம் சில நிமிஷங்கள் மாதிரி சட்டுன்னு பறந்துடும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? காலம் அப்படிங்கிறது சுவத்துல தொங்குற கடிகாரத்தோட முட்கள் கிடையாதுங்க. அது முழுசா உங்க உணர்வுகளோடு உங்களோட நனைவு நிலையோட ஒரு அனுபவம் மட்டும்தான். பிரபஞ்சம், நமது உடல் எப்படி ஒரு அண்டமாக செயல்படுகிறது அப்படின்னு பாப்போம். நம்ம உடலுக்கும் இந்த அகண்ட பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான ஒற்றுமைய பார்க்கும்போது நிஜமாவே நமக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகும். நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனித்து இயங்குற ஏதோ சின்ன உயிர்கள் கிடையாது. நாமே ஒரு குறு பிரபஞ்சம். முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான சுழற்சிகளை பாருங்க. பகலிரவு மாற்றம், சந்திரனோட சுழற்சிகள், காலநிலை மாற்றங்கள், கிரகங்களோட இயக்கங்கள், ஏன் பிறப்பு இறப்பு கூட ஒரு மாபெரும் சுழற்சிதானே? இந்த இயக்கங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சீரான தாளத்துல எந்த ஒரு சின்ன பிழையும் இல்லாம ரொம்ப துல்லியமா இயங்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம மனித உடலுக்கு வருவோம். நம்ம இதய துடிப்பு, நம்ம மூச்சோட்டம், நம்ம தூக்க சுழற்சிகள், மூளையில எழும்பும் மன அலைகள், இது எல்லாமே பிரபஞ்சம் எப்படி செயல்படுதோ அதே துல்லியமான சுழற்சி விதிகளின்படிதான் இயங்குது. மனித உடல் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அதே தத்துவத்துல இயங்குற ஒரு பர்ஃபெக்டான சின்ன பிரபஞ்சம் தாங்க. அதனாலதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய சொன்னாங்க. உடலை அறிந்தவன் அண்டத்தையும் அறியலாம். இந்த பழமையான வரியோட ஆழத்தை கொஞ்சம் நிறுத்தி உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தோட ரகசியங்களை அறிய நீங்க விண்வெளிக்கெல்லாம் போக தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற உங்க உடலோட மூச்சோட இயக்கத்தை முழுமையா அறிஞ்சுகிட்டாலே போதும். நவீன உலகில் மூச்சு
இந்த பதற்றத்தை எப்படி வெல்வது? சரி, இந்த பண்டைய தத்துவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு எப்படி பொருந்தும்? நாம இன்னைக்கு ரொம்ப பதற்றமான ஒரு யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இடைவிடாத கவனச்சிதறல், எப்பவுமே ஏதோ ஒரு வித பயம், அதனாலேயே நிரந்தரமா மாறிப்போன வேகமான மூச்சு. இதுதான் இன்னைக்கு மனிதனோட அடிப்படை வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு இல்லையா? இந்த காலச்சூழல்ல இருந்து, இந்த பதற்றத்திலிருந்து விடுபடுறது எப்படி? யோகா, தியானம் இதுக்கான ஒரு தெளிவான வழிமுறைய தருது. முதல் படி, உங்க மூச்ச வெறுமனே கவனிக்க தொடங்குங்க. மூச்ச கவனிக்க கவனிக்க மனதோட வேகம் தானாகவே குறையும். மனம் மெதுவானதும் ஆழத்துல புதைஞ்சிருக்கிற கர்ம பதிவுகள் மெல்ல மெல்ல மேலெழத் தொடங்கும். இதனால உங்களை நீங்களே கவனிக்கிற அந்த சுய பரிசீலனை இன்னும் ஆழமாகுது. வேகமான இந்த நவீன வாழ்வோட சங்கிலிய உடைக்கிற மிக எளிய ஆனா ரொம்ப வலிமையான ஆயுதம் இதுதாங்க. ரொம்ப ஆழ்ந்த தியான நிலையை அடைஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அங்க கடந்த காலத்தோட நினைவுகளும் இருக்காது, எதிர்காலத்தை பத்தின கவலைகளும் இருக்காது. மனதோட அலைகள் முற்றிலுமா அடங்கிடும். அங்க உள்கால இயக்கம் மிக மெதுவாகி காலம் அப்படிங்கிற மாயையும் மறைஞ்சிடும். இப்போது அப்படிங்கிற இந்த ஒற்றை கணம் மட்டும்தான் அங்கே முழுமையா வியாபிச்சிருக்கும். இந்த முழுமையான சுய உணர்தல் தாங்க எல்லா பண்டைய தத்துவங்களோட இறுதி இலக்கே. ஞானிகள் இத ஒற்றை வரியில ரொம்ப அழகா சொல்றாங்க. மூச்சை அறிந்தவன் தன்னையே அறிகிறான். உங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க உங்க கூடவே எப்பவும் இருக்கிற அந்த மூச்சு தான் முதல் திறவுகோல். அது எப்பவுமே உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கிற ஒரு தியானம். அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூச்சு அப்படிங்கிறது வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் மட்டும் இல்ல. அது உங்க மனதோட நேரடி பிரதிபலிப்பு, உங்க கர்மாவோட செயல்மொழி, அதோடு நீங்க ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிற காலத்தோட துடிப்பு. இது மூணையும் இணைக்கிற ஒரு முக்கிய அச்சாணியாதான் நம்ம மூச்சு செயல்படுது. இறுதியா உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய ஒரு சிந்தனை இதுதான். உங்க மூச்ச கவனிங்க. அதன் உள்ளதான் உங்க மனம், காலம் மற்றும் கர்மா ஆகிய அனைத்தும் மறைந்து கிடக்கின்றன. அடுத்த முறை நீங்க மூச்சை உள்ளிழுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே நீங்க உள்வாங்குறீங்க அப்படிங்கறத உணர்ந்து பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களோட அகத்தேடலை இன்னும் அதிகமா தூண்டும்னு நம்புறேன். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம மீண்டும் சந்திக்கலாம்.